எல்லாருக்கும் வணக்கம். புதுசாக விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள், அதாவது பார்த்திங்கன்னா இது கிராமம், இங்கே வயக்காடு எல்லாமே பார்த்திங்கன்னா வயல்வெளி ஃபுல்லாகவே சேர்ந்தாப்பில் இருக்கும். ஒவ்வொரு வயலுக்கும் ஒவ்வொரு வரப்பு தனித்தனியாக இருக்கும். அப்போ புதுசாக விவசாயம் பண்ணுற நண்பர்கள் நிறைய பிளானோடு வருவோம். இப்படி நம்ம தனியாக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சா இங்கே ஆளோடு சேர்ந்து பண்ண முடியாது, நம்ம ரொம்ப யோசிக்கணும். அப்போ இந்த மாதிரியான வயல்வெளி நம்ம தனியாக புதுசாக பண்ணணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு சரியும் வராது. ஏன்னா நம்ம ஒன்று நினச்சிருப்போம், பக்கத்தில் இன்னொன்று நினைப்பாங்க. அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொட்டு நீர் அந்த மாதிரியாக போட்டால் கூட கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காய்கறிகளுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சொட்டு நீர் அது நல்லா கை கொடுக்கும். கிணறு, பம்பு செட்டு அந்த மாதிரியெல்லாம் இப்போ கிடைக்கிறது அபூர்வம். விவசாய நிலத்துக்கு விலைகள்லாம் தாறுமாறாக போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இடத்துல நம்ம பக்கத்தில் இருக்க விவசாயிகள் என்ன செய்தாங்களோ அதை சேர்ந்து தான் பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப பொறுமை முக்கியம். நிறைய பழகணும், நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு தான் விவசாயத்துக்குள்ளே இறங்கணும். எடுத்தோம் கவுத்தோம்னு என்றைக்குமே இறங்கக்கூடாது, சிக்கல் வந்து சேர்ந்துடும். ஒரு பக்கம் நெல் நடவு முடிஞ்சுது, இன்னொரு பக்கம் நடவுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கு. அப்படியே பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த பக்கம் வாழை, அந்த பக்கம் கிழங்கு, இந்த பக்கம் ஒரு வய நடுவை. இப்போ தான் அப்படியே நம்ம சேர்ந்தால கொஞ்சம் செய்கிறது ரிஸ்க்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும். இந்த மாதிரி வயல்வெளியில் நம்ம தனியாக கொஞ்சம் விவசாயம் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு பண்ண முடியாது.